52 வயதுல பெண்மணி செஞ்ச அதிசய சாதனை. விசாகப்பட்டினத்துல இருந்து காக்கிநாடா வரைக்கும் 150 கிலோமீட்டர் கடலில் நீந்தி வந்த பெண். ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் அப்படின்னு 5 நாள் தொடர்ந்து கடல்ல நீந்தி மாஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. నా ఏజ్ చెప్పుకోవడానికి నేను చాలా ప్రౌడ్ గా ఫీల్ అవుతాను. 52 ఇయర్స్ నాకు ఇప్పుడు. ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சு போச்சு, அந்த விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வயசு ஒரு தடையே இல்லைங்க. முக்கியமா நம்ம ஒண்ணு சாதிக்கணும்னு நினைச்சிட்டோம்னா நம்மளுடைய விடாமுயற்சி ஒண்ணு மட்டும் போதும். கண்டிப்பா அந்த விஷயத்த நம்ம சாதிப்போம். அதுக்கு வயசு ஒரு மேட்ரே இல்லைன்னு இந்த பெண்மணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு 52 வயசுங்க. 52 வயசுல ஷியாமலா கோலி அப்படின்றவங்க விசாகப்பட்டினத்துல இருந்து காக்கிநாடா வரைக்கும் 150 கிலோமீட்டர் கடல்ல நீந்தி வந்திருக்காங்க. அந்த வயசுல ஸ்விம் பண்றதே பாத்தீங்கன்னா பெரிய விஷயம்தான். ஆனா இவங்க 150 கிலோமீட்டர் கடல்ல நீந்தி வந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 5 நாள்ல 150 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட சேர்ந்த ஷியாமலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மர் தாங்க. அண்ட் இவங்களோட இந்த ஆம்பிஷியஸான ஜேர்னி பாத்தீங்கன்னா டிசம்பர் 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருக்கு. கோரமண்டல் ஒடிசியோடைய ஓஷியன் ஸ்விம்மிங் ஆர்கனைசேஷன் மூலியமா இவங்க இந்த சாதனையை பண்ணியிருக்காங்க. இவங்களோட இந்த ஸ்விம்மிங் ஜேர்னில இவங்க மட்டும் தனியா வரல, இவங்களுக்காக ஒரு டீமும் சேர்ந்து உழைச்சிருக்கு. இவங்களுக்காகவே டெடிகேட்டடா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்விம்மிங் பண்ணும்போது கூடவே ஒரு 14 க்ரூ மெம்பர்ஸும் இருந்திருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாஃப்ல ஆரம்பிச்சு ஸ்கூபா டைவர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இருந்திருக்காங்க. சோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் இந்த சாதனையை இவங்க பண்ணியிருக்காங்க. வாழ்க்கையில நமக்கு ஒரு கனவு இருக்கு, நமக்கு ஒரு லட்சியம் இருக்கு அப்படின்னா அதை எப்படியாவது நம்ம அடைஞ்சே தீரணுங்க. அதுக்கு வயசோ இல்லைனா நம்மளுடைய சூழ்நிலையோ ஒரு பொருட்டே கிடையாது. அண்ட் அது ஒரு ரீசன் சொல்லி நம்ம அந்த கனவை தள்ளி போடவும் கூடாது. என்னைக்கு ஆனாலும் நம்மளுடைய கனவை நம்ம தான் அச்சீவ் பண்ண முடியும். பிளானிங், டிட்டர்மினேஷன், எக்ஸிகியூஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம தாங்க வின் பண்ண முடியும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உண்மைதாங்க. இவங்களோட ஜேர்னி கண்டிப்பா பல பெண்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.